உங்கள் யாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், தோத்திரங்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரம் 7வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொண்டு எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். ஒன்று சேர யோவான் 15:7வது வசனம் வாசிக்கலாமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்னும் 2 தடவை. நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் நிலைத்திருந்தால் ஜெபம் செய்வோம். வாழ்வு பரிசுத்த ஆவியானவரை, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளங்களில் நீர் தங்கி இருந்து அதை உமது அன்பினால் நிரப்பியறோம். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாச ஒருமைப்பாட்டிலே கூட்டி சேர்த்திருக்கிற தேவரி தாமே, இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கின்ற திரு வார்த்தைகளை கொண்டு எங்களை உமக்கு என்று பிரதிஷ்டை செய்தார்கள். உமது வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். இன்றைக்கு 2025ஆம் ஆண்டினுடைய 1வது நாள். இந்த ஆண்டு முழுமையும் கடவுள் நம்மை வழி நடத்த, நமக்கு வேண்டிய பலன் கொடுக்க, நமக்கு வேண்டிய தைரியம் கொடுக்க ஆண்டவர் தருகின்ற அருள் நிறைந்த வார்த்தைகள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்து இருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அவைகள் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? செய்யப்படும். நல்லா இந்த வசனத்துல 3 கருத்து. 1, நீங்கள் என்னிலும். நீங்கள் என்னிலும். 2வது, என் வார்த்தைகள் உங்களிலும். 2. 3வது, நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். செய்யப்படும் என்ன அர்த்தம்? செய்யப்படும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக, உறுதியாக என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. தருவே தரமாட்டேன், நீங்க நம்புனீங்கன்னா நம்பலை என்றா அப்படிங்கிற அந்த நிபந்தனை எதுவுமே கிடையாது. நீங்க என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்து நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கடவுளிடத்தில் கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? நீங்கள் கேட்டுக்கொள்வது செய்யப்படும் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. இதுல இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது இந்த 15ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்கள், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா என்னில் கொடி கூடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து கொடுக்கிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அநேக கனிகளை கொடுக்கும்படி சுத்தப்படுத்துகிறார். 3 விதமான ஒரு கனி சொல்றார். 1, கனி கொடாத கொடி. 2, கனி கொடுக்கின்ற ஒரு கொடி. 3வது, அதிக கனி கொடுக்கின்ற கொடி. இது 3ம் சொல்றார். முதலாவதாக இதை புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, நானே மெய்யான திராட்சை செடி. செடினா அது நடுவில் இருக்கிற வேர், தண்டு வடம் நடுவில் இருக்கிறது. பிரான்சஸ் சொல்றதா கொடிகள், கிளைகள். கிளைகள் சரியா? பிதா திராட்சை தோட்டக்காரர். நல்லா புரியணும். பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்ப நிலத்தினுடைய உரிமையாளர் யாரு? பிதா. அவரு தான் விதை போடுறாரு, அவரு தான் நிலத்தை என்ன செய்யறாரு? பண்படுத்துறாரு. அவரு தான் நிலத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்யறாரு. செஞ்சு அவரு ஒரு விதை போடுறாரு. அந்த விதை முளைக்குது, திராட்சை செடியாக முளைக்கிறது. செடி முளைக்குது, அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய கடவுள் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு என்ன செய்தார்? அனுப்பி வைக்கிறார். அப்படின்னா பிதாவாகிய கடவுள் என்ன செய்கிறாரு? ஒரு விதை போட்டு பயிர் வைக்கிறார். அந்த பயிர்ல முளைக்கின்ற ஒரு செடி தான் யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த செடி மட்டும் இருக்க முடியாது. இந்த செடியில வர்ற கொடின்னு சொல்றது யாரு? அதுதான் நாம். அப்ப அந்த கொடியினுடைய வேலை என்ன வேலை தான்? வெறுமையா கனி மட்டும்தான் கொடுக்கணும். எனக்கு தண்ணி ஊற்றணும், உரம் வைக்கணும்,
என்னைய பாதுகாக்கணும், எதிரிலிருந்து வருவாங்க, அவங்க என்னைய வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் யாருக்கு தேவையில்லை? கொடிக்கு தேவையில்லை. கொடி வந்து அந்த செடியோட இணைஞ்சு இருந்துச்சுன்னு சொன்னா அது கனி மட்டும் கொடுத்தா போதும், வேற எல்லாத்தையும் அவர் கொடுத்துருவார். ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்த பொழுது என்ன சொன்னார்னா, நீ பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னார். அவன் சாப்பிட்டான். அப்புறம் அவனை தோட்டத்தில் வச்சு எழுதிச்சு என்ன சொன்னாரு, அவனை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் தான் தோட்டத்தில் வச்சார். இதெல்லாம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமம் 2 தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்தவும் காக்கவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது மெயின்டெனன்ஸ், பராமரிச்சா போதும். நீங்க பராமரிச்சு அதை பாதுகாத்தா போதும், வேற ஒன்றும் நீங்க செய்ய வேண்டாம். நீங்க அந்த நிலத்துக்கு தேவையான தண்ணி எங்கிருந்து கொண்டு வர்றது, அந்த நிலத்துக்கு உரம் எப்படி போடுறது, இது என்ன களை எடுக்கணுமா, இந்த வேலையெல்லாம் யார் பார்த்துக்குவா? ஆண்டவர் பார்த்து கொள்வார். நீங்க அந்த செடியோட இருந்து கொடியாக கனி மட்டும் கொடுக்க வேண்டும். அதுதான் சொல்றாரு. அதான் அவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இது 5வது வசனத்துல அவர் சொல்வார். இது யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, நானே திராட்சை செடி. 5வது வசனம் வந்து யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது. அவர் என்ன சொல்றாரு, நான் திராட்சை செடி, நீங்க கொடிகள். அவன் என்னில் நிலைத்திருந்தால் என்ன செய்வானா? அதிக கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. மனுஷனுடைய முயற்சி, மனுஷனுடைய உழைப்பு, மனுஷனுடைய என்ன வேணாலும் சொல்லலாம், அதுக்கு எல்லாத்துக்கும் யார் வேணும்? கடவுளுடைய அருள் வேண்டும். கடவுள் அருள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாது. அவன் நினைச்சுக்கலாம், எனக்கு கை கால் நல்லா இருக்குது, எனக்கு தோட்டம் இருக்குது, என் சொந்த ஏக்கர்ல வந்து ஏக்கர் கணக்கில் இடம் கிடக்குது, எனக்கிட்ட வந்து காசு, கை நிறைய காசு இருக்குது, அதுக்கப்புறம் என்னவா இருக்குது, தண்ணி இருக்குது, மோட்ரு போட்டால் தண்ணி வருது, விதை வச்சோம்னா பயிர் வருது, எனக்கு நான் நல்லா பயிர் அவன் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னை அல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் தான் செடி. செடியினுடைய வேலை என்ன? அது நீர் நிலைக்குள்ள போய் வேற போய் அதுக்கு வேண்டிய நீர் என்ன செய்யணும்? உறிஞ்சி இந்த கொடிக்கு அனுப்பணும். என்ன கொடி என்ன செஞ்சு போயிடும்? வாடி போயிடும், சோர்ந்து போயிடும். கொடி எப்படி சோர்வடையுது? அந்த செடியானது என்ன செய்யணும்? அந்த நீரை அல்லது வந்து உரத்தை உறிஞ்சி எங்க அனுப்பணும்? கொடிக்கு அனுப்பணும். அப்ப அந்த கொடியினுடைய வேலை என்ன வேலை? கனி கொடுக்கிறது. அதுதான் நேற்று நம்ம பார்த்தோம் வாசம் போய்ங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 6-9 வசனம். ஒருவன் ஒரு திராட்சை தோட்டத்துல அத்தி மரத்தை நட்டுனான். அந்த அத்தி மரத்தை போய் தேடின பொழுது என்ன இல்ல போட்டுக்க 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல படிங்க. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டான். அவன் வந்து அதிலே கனியை தேடினபோது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் இப்போ திராட்சை தோட்டத்துல எதை போய் நட்டுக்கிறான்? அத்தி மரத்தை. அத்தி மரத்துல போய் எதை தேடுறாரு? பழம் தேடுறாரு. பழம் வெளியே தெரியுமா, உள்ள மறைஞ்சிருக்குமா? எப்படி மறைஞ்சிருக்கும்? பழங்கிறது வெளியே தெரியாதா? ஒரு மரத்துல ஒரு பழங்கிறது வந்து தனியா தெரியும். இலைய விட்டு கிளைய விட்டு எல்லாத்தையும் விட்டு இங்க இருந்து பார்த்தாலே தெரியும். ஒரு மாங்காய் பழத்துக்கு மாங்காய் தொங்குதுன்னு சொன்னா எப்படி தெரியும்? மறைஞ்சா தொங்கும்? மறையாது. தேங்காய் வெளியில் தொங்கும் போது தெரியும். இதை தேட தேவையில்லை. இவரு என்ன செய்யறாரு? ஒரு மரம் நல்லா வளர்ந்துருக்குது, செழிப்பா இருக்குது, களையோட இருக்குது, நிறைய களையோட பச்சை பசைன்னு இருக்குது அந்த மரம். அப்ப அதுல கண்டிப்பா என்ன இருக்கணும்? கனி இருக்க வேண்டும். கனியை தேடினேன், ஒன்றையும் என்ன செய்யவில்லை, காணவில்லை. அதனால என்ன செய்ய வேண்டியதான்? இத நிலத்தை ஏன் கெடுக்கிறது?
நிலத்தை ஏன் கெடுக்கிறது? இதை வெட்டிடும். நம்ம செய்வோமா செய்ய மாட்டோம்? நம்ம தோட்டத்தில் வச்சிருக்கிறோம், ஒரு மரத்தை வைக்கிறோம், அந்த மரம் வந்து ஒரு பலனும் கொடுக்கலன்னு சொன்னா என்ன செய்ய வேண்டியதான்? வெட்டிட வேண்டியது. அப்போ ஏசாமி என்கிட்ட வர்றார், இல்லை உங்ககிட்ட வர்றார், நம்ம மனுஷன்ட்ட வந்து நம்ம இடத்துல தேடுறாரு. என்ன கனியை தேடுறாரு? அன்பு, சந்தோஷமா, சமாதானமா, நல்ல வார்த்தைகள் பேசுகிற மக்களாக, அன்புள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக இருக்குவாங்களான்னு சொல்லி தேடுறாரு. யாரையாவது பார்க்க முடியுமா? யாரையாவது பார்க்க முடியுமா? அப்ப என்ன செஞ்ச வேண்டியதான்? மொத்தத்தையும் போட்டு தர வேண்டியதான். அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? கடவுள் வந்து கனியை தேடுகிறார். கனியில என்ன கனி? அவர் நம்மகிட்ட வந்து கொய்யா பழத்தையும் மாம்பழத்தையும் நம்ம காய்ச்சி காய்ச்சி தொங்குவோம்னு எதிர்பார்க்கல. அவரு ஆவியின் கனியானது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், நிச்சயம். ஏதாவது ஒண்ணு இருக்கா? 9 இருக்கா? இல்ல 1 இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. அவர் வந்து என்னில் கனியை தேடும் பொழுது அந்த கனி கொடுக்கலன்னு சொன்னா என்ன செய்ய வேண்டியதான்? போட்டு தர வேண்டியதான். அப்போ அடுத்தவங்களை நீங்க அழிச்சிருங்கன்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. என்னைய தேடி வந்து எனக்குள்ள பார்க்கும்போது கனி இல்லைன்னு சொன்னா நான் என்ன செய்யறேன்? ஆண்டவரே, இந்த ஊருக்கு ஒரு பாஸ் ஒழுங்கா வர்றதில்லை, அப்படியே வந்தாலும் ஒழுங்கா பிரசங்கம் பண்றதில்லை, அப்படியே பிரசங்கம் பண்ணாலும் கொஞ்சோண்டு பேசிட்டு ஓடிடுவான். நாங்க பைபிளை என்ன செய்யல, படிக்க முடியல, எங்களுக்கு என்னன்னே தெரியல, அதனால தான் நாங்க இப்படிலாம் இருக்கிறோம். எங்க மேல என்ன இல்லை, தப்பே கிடையாது. அதனால நீங்க அந்த பாஸ்டர் போய் கேளுங்க. ஏன்னா அவரு தானே பைபிள் எடுத்து சொல்லி தரணும். அவன் பைபிள் எடுத்து சொல்லி கொடுக்க வந்தா இவன் மதத்தை பரப்புறான்னு சொல்லி வரட்டி விட வேண்டியது. இவன் மதத்தை பரப்புறான். அப்போ கடவுள் மனிதனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்? அன்பு, அவனிடத்துல பொறுமை, அவனிடத்துல சாந்தம், இச்சை அடக்கம், அந்த மாதிரி கனியெல்லாம் எதிர்பார்க்கிறார். இருக்கு நம்மகிட்ட. இங்கதான் ஒருத்தர் கட்டிச்சு துப்புறவன், நம்ம கட்டிச்சு திங்கிறவன். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றது, செடியாகிய நான் வந்து பிதாவாகிய அவரில் வேறு ஊன்றி அதுல இருந்து எடுத்து தர்றேன். உங்களுக்கு என்ன வேலை? கனி கொடுக்கிற வேலை மட்டும்தான். அது கூட என்ன செய்ய முடியல. என்ன சொல்றோம்? ஒரே கவலை, ஒரே பிரச்சனை, ஒரே கஷ்டம், ஒரு கடன், வியாதி, எனக்கு அது வருகிறது, இது வருது, குறை சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருக்குறது. ஒரு நாளா நல்லது சொல்றோமா? ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? யாரையும் நீங்க கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? எனக்கு ஒரே வியாதியா இருக்கு, ஒரே கஷ்டமா இருக்குது, என் மகன் தெரியல, எங்க அப்பையும் தெரியல, என் பிள்ளை தெரியல, இந்த ஊர் சரியில்லை, இந்த ஊருக்குள்ள இருக்கவே பிடிக்கல, அவன் என்னைய பார்த்து இப்படி பேசுறான், அவன் அப்படி, இது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்குதான் வேலையா போகும். கடவுள் சொல்லுகின்ற இந்த வருஷம் வந்து சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். வார்த்தை என்னது? ஒரு நூற்றுக்கு ஒருத்தன் வந்து கடவுளத்துல வந்து கேட்பான். என்ன கேட்பான்? ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன். அப்ப என்ன வார்த்தை சொன்னார்? என்ன வார்த்தை சொன்னார்? அது வந்து ஊர் கதையெல்லாம் பேசக்கூடாது. நான் சொல்றது, ஒரு நூற்றுக்கு அதிபதி கடவுளிடத்துல வந்து ஏசாமிட்ட வந்து கேட்கிறான். என்ன கேட்கிறான்? என் வேலைக்காரன் சுகீரமாயிருக்கிறான், ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் பிடித்துக் கொள்வான். என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? அதை சொல்றாருல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை. என்ன வார்த்தை? சும்மா விசுவாசம் அதுதான் ஒரு தூண்டப்பட்டு போடக்கூடாது, கரெக்டா சொல்லணும். என்ன வார்த்தை? ஏசாமி மார்க் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கடல்ல போயிட்டு இருக்கிறாரு. கடல்ல வந்து புயல் வந்துருது, அந்த கப்பல் அமிழ்ந்து போகத்தக்கதாக வலைகள் அடிக்குது. அவங்க எழுப்பி விட்டு சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய போறோம்? சாக போறோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் சாகிறதை குறித்து உமக்கு எத்தனாவது அதிகாரம்? மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அப்ப என்ன வார்த்தை சொன்னார்? என்ன வார்த்தை சொன்னார்? பைபிளெல்லாம் திறந்து பார்க்கறதே என்ன பண்ணுவீங்க? நீங்களா படிச்சு நீங்களா சொல்லிக்கிங்க. ஒன்று எதுக்கு அது கையில் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஓகே, 5ஆம் அதிகாரம் மார்க்ல 39வது வசனத்துல ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு? மார்க் 4
மார்க் 4ஆம் அதிகாரம் 39வது வசனம். உள்ளே பிரவேசித்து மார்க் 4:39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதியாய் இரு என்றார். இயேசு சொன்ன வார்த்தை என்னது? இறையாது. அதான் வார்த்தை. அவர் சொன்ன வார்த்தை இறையாது அமைதியாய். நான் சண்டை போடுற இடத்துல போய் சொன்னா கேட்பாங்களா? கேட்பாங்க வேணும். எப்ப நான் யாரும் இந்த ஊருக்கு சம்பந்தம் 2 பேர் சண்டை போட்டு இருக்கிறாங்க, நீ அமைதியா இருந்து யாரும் அமைதியா இருப்பான். ஓ ஓடுறாங்க, உனக்கு யாரும் யாரும் கொண்டு விட்டுருமா? ஆனா ஏசாமி என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள். அவருடைய வார்த்தை என்ன வார்த்தை? இறையாதே அமைதியாய். சத்தம் போடாம பேசாம இருக்கும் அப்படின்னு எப்ப சொல்லணும்னா, அவர் எனக்குள் இருந்தால் நான் சொன்னா நடக்கும். அதான் அவர் சொல்றாரு, நான் செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னை செடி வச்சிருக்கிறாரு, நான் செடியாகிய கொடி. நீங்க கொடி, என்ன கொடியா போனீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நடக்கும்ன்றாரு. புரியுதா? புரியுங்க. இதுதான் அவர் சொல்லுகின்ற வார்த்தை. இந்த வருஷம் நீங்க ஜெயிக்கணும்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை. அந்த மாதிரி வேலைக்காரன் கேட்போம், வேலைக்காரனுக்கு எதிர்த்து கேட்போம், நீ போகலாம், உன் மகன் சுஸ்தமாயிருக்கிறான், அவன் அந்நேரமே குணமானான். போட்டுக்கா? அப்ப என்ன வார்த்தை சொன்னாரு? நீ போகலாம், உன் வேலைக்காரன் பிழைத்திருக்கிறான். ஒரு ஸ்திரீ கேட்கும், ஆண்டவரே என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், எங்க ஸ்திரியை நீ காப்பாத்துங்கன்னு சொல்லி மகளை காப்பாத்துங்கன்னு சொன்ன உடனே, உன் விசுவாசம் உன்னே வச்சிருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தைங்கிறது இப்படிதான். நீங்க இதை புரிய வார்த்தைகள் பெரிய போட்டு பணப்பாடமா பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். தேவதூதன் அவர்களை நோக்கி என்ன வார்த்தை சொன்னா? தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன். என்ன நற்செய்தி? ஏசாமி பிறந்திருக்கிறார். எல்லாம் சுருக்கமா தான் இருக்கும். சின்ன சின்ன வார்த்தைகள் தான். அந்த சின்ன வார்த்தை எனக்குள்ள போயிடுச்சுன்னா அது பெரிய கொண்டு ஒரு சின்ன கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போன சொன்னாலும் பெயர்ந்து போயிடும். ஆக இதுல கடவுள் நமக்கு கற்றுத் தருகின்றது ஒன்று. இந்த லெசன், அதோட பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த லெசன் ஆஃப் ரிலேஷன்ஷிப். என்னது ரிலேஷன்ஷிப் சொன்னா? உறவுகள். உறவுகள் என்ன அர்த்தம் சொன்னா, நானும் கடவுளும் என்ன செய்யணும்? ஒரு உறவுக்குள்ள ஒருவேளை நானும் அவரும் ஒரு அன்பிலே எதையாவது ஒண்ணுல 2 பேரும் இருந்து பேசிட்டு இருக்கோம். உறவுக்காரன் சொந்தக்காரன் எதுக்கு சொல்றோம்? அவங்களதான் கூப்பிடுவோம். நமக்கு பிரச்சனை, நமக்கு கஷ்டம், நம்ம வீட்டுல விசேஷம், நமக்கு எதுனாலும் உறவுக்காரங்களை கூப்பிடணும். உறவுக்காரங்கள். அப்ப நமக்கும் கடவுளுக்கும் என்ன உறவு? கூப்பிடும்போது அப்பான்னு கூப்பிடுவோம், ஏசப்பான்னு கூப்பிடுவோம். ஆனா அப்புறம் என்ன செஞ்சிருவோம்? சும்மா உட்காந்துரியா, வண்டியா சும்மா உட்காந்து இன்னைக்கு எவ்வளவு வேலை நடக்குதோ அங்கெல்லாம் போகணும் வைக்கலாம், விசாமரியா அப்படின்னு சொல்லி யாரை சொல்லிடுவோம்? ஏசாமியே பத்தி சொல்லிடுவோம். சர்ச்சுக்கு வாங்கினா வர்றது கிடையாது, பைபிள் படினா படிக்கிறது கிடையாது. அதான் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் உள்ள வந்துருச்சுன்னு சொன்னா டப்புன்னு ஞாபகத்துக்கு வரணும். ஆதாமை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? என்ன பதில் சொன்னா? என்ன பதில் சொல்லணும்? நான் கேட்கிறேன், எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும்? இங்க இருக்கேன்னு சொல்லணும். ஆனா அவன் என்ன சொன்னான்? நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு பேசுறாங்க. கேட்ட கேள்வி என்ன? எங்க இருக்கிறான்னு கேட்டாரு. தோங்க இருக்கேன்னா அவன் என்ன சொல்றான்? தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கான். அதனாலதான் சொல்றாரு, என் வார்த்தை உனக்குள்ள வரணும். என் வார்த்தை உனக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா இவ்வளவு பேச்சு பேச மாட்டீங்க, இவ்வளவு பயம் இருக்காது உங்களுக்கு. இப்போ ஆதாமையும் எவாளையும் படைக்கும் பொழுது சட்டப்பட்டா படைச்சாரு, நிர்வாணியத்தான படைச்சாரு. இப்ப இவருக்கு திடீர்னு அந்த பழம் சாப்பிட அறிவு வந்துருச்சு. தேவனுடைய சத்தத்தை இதுக்கு முன்னாடி கேட்கலையா? கடவுள் அவனோடு பேசினார், நீ இந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னாரு. எல்லாம் பேசிட்டு தான் இருந்தாங்க. கடவுளுக்கும் அவனுக்கும் நல்ல உறவு இருந்துச்சு, ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு உறவு இருந்துச்சு. ஆனா என்ன செய்யலாம்? அந்த உறவு நிலைகளில பார்க்கும்போது இப்போ பயந்து போய் என்ன சொல்றான்? நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து அப்புறம் தான் ஒழிச்சுக்கிட்டேன்.
அப்ப கர்த்தருடைய வார்த்தைங்கிறது வந்து ஒரே வார்த்தை தான், பயப்படாதே தான். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது, கடவுள் சொன்னது, பிதா சொன்னது எல்லாமே இந்த வார்த்தைகள் தான். நீங்க நிறைய கூட மனப்பாடம் பண்ணி பைபிள் மண்டையில ஏற்றணும்னு தேவையே கிடையாது. அந்த ஒரு வார்த்தைகள், சின்ன சின்ன வார்த்தைகள் உள்ள ஏற்றிட்டீங்கன்னா சத்தம் இல்லாமல் போயிடும். ஆனா அதை ஏற்கலன்னு சொல்லும் பொழுதுதான் எனக்குள் கவலை, எனக்குள் பிரச்சனை, எனக்குள் போராட்டம், இது எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கிறேன். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது. அவர் என்ன கேள்வி கேட்டா நீ என்ன பதில் சொல்வீங்க? என்ன கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? ஒன்று. இரண்டாவது அவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும், இதை நீங்க மனப்பாடமா பண்ணிடலாம், மனசுல ஏற்றிக்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அடுத்த வார்த்தை நிலைத்திருந்தால். நிலைத்திருந்தால் என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் அபைடுன்னு சொல்லுவாங்க. நிலைத்திருந்தால்னா நீங்கள் அதுல உறுதியா இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நான் சொன்னால் அது நடக்கும். இப்ப எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. யார் சொல்லுவா? பேதுரு, யோவான் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து விழுந்துச்சு. இதுதான் வார்த்தை. வார்த்தைங்கிறது பெருசிய ஒரு வார்த்தை, நம்ம பெருசா யோசிக்க தேவையில்லை. அப்போ நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால்னா கடவுளை நம்பினால், விசுவாசித்தால், அவரை உறுதியாய் ஏற்றுக்கொண்டால், அவர் சொல்றதெல்லாம் நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்ன கேட்க போறீங்க? என்ன கேட்பீங்க? இப்ப கடவுள் வராருன்னு வச்சுக்கோங்க, வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் வேண்டாம், என் சாமியெல்லாம் வர வேண்டாம். இப்ப உங்களை ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? ஜெபம் பண்ண என்ன செய்வீங்க? என்ன ஜெபம் பண்ணுவீங்க? என்னன்னு ஜெபம் பண்றது? எனக்கு என்ன வேணும்? என்ன தேவை? ஒரு தேவை சொல்லுங்க, ஒரு தேவை சொல்லுங்க. எனக்கு தேவை, நான் வந்து கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண வந்துட்டேன், முட்டி போட்டாச்சு, என்ன கேட்கலாம்? உங்க தேவைதான் நான் கேட்கிறேன், எனக்கு தேவையே இல்லை, உங்ககிட்ட தான் கேட்கிறேன். நீங்க இப்ப முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும்னு சொன்னா என்ன கேட்பீங்கன்னு கேட்கிறேன். நான் ஏன் தேவை இல்லை, என்ன தேவை? 1000 வரைக்கும் காரு கேட்பேன், பைக் கேட்பேன், புது பெட்ரோல் கேட்பேன், வாயில நல்லா கேட்பேன், நான் பாட்டுக்கே கேட்டுட்டு இருப்பேன். என் வாயில என்னெல்லாம் வருதால கேட்பேன், அது வேண்டாம். இப்போ நான் கேட்கிறேன், உங்கள்கிட்ட கடவுள் வந்து இல்லைன்னா உங்களை ஜெபம் பண்ண சொன்னா என்ன கேட்பீங்க? நல்லா சொல்லுங்க. அப்புறம் யாருக்கு சொல்ல முடியும்? எனக்கு சுயநலம், எனக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கு, எங்க அம்மாவுக்கு. உங்களுக்கு என்ன வேணும் அவர் கேட்கறாரு. இப்போ நாங்கள் என்ன வேணும்னு கேட்க போறீங்க. மளிகை கடையில் போய் என்ன கேட்பீங்க? அதான் கேட்க முடியும். 10 மீட்டர் துணி கொடுக்க தருவானா, ஒரு கிராம் நகை கொடுக்க தருவானா? அப்போ கடவுள்கிட்ட வந்து கேட்க வரோம்னா என்னது கேட்போம்? அதான் சொல்றேன், நீங்கள் என்னில், என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்து நீங்கள் நம்பி இருந்தால், நீங்க ஜெபம் செய்யும்போது, வேண்டிக் கொள்வது ஜெபம் செய்வது, நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. இப்ப நீங்க இது வரைக்கும் ஜெபமே பண்ணலையா? என்னெல்லாம் வாங்கியிருக்கீங்க? எல்லாமே வாங்கிட்டாங்க. என்ன வாங்கியிருக்கீங்க? ஒன்னு சொல்லுங்க பாப்பா. இருந்துச்சு, ஏ சாமி எனக்கு நான் கேட்டேன், எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லுங்க பாப்பா. யோசிக்க வேண்டியது. அப்ப எனக்கு கொடுத்திருந்தாருன்னு சொன்னா பட்டுன்னு அடிச்சிருப்பேன் ஒரே அடி. எனக்கு இது நான் கேட்டேன், எனக்கு கொடுத்தாரு. எதை கேட்டேன், எதை கொடுத்தாரு? எனக்கே நம்பிக்கை இல்லை, நான் கேட்டுதான் கொடுத்தாரா இல்லை அவரா கொடுத்துட்டாரா? இப்ப நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் மாதிரி நான் போய் கடவுள்கிட்ட கேட்கல. நீ பிள்ளையா வந்து இந்த உலகத்துல வந்து பாடுபட்டு சிறுவில அரிச்சு செத்து போயிட்டு உயிரா வந்து நீ காப்பாத்து நான் கேட்டேன். எந்த மனுஷனாவது கேட்டானா? ஒரு மனுஷனும் கேட்கல. ஆனால் கடவுள் கொடுக்கப்பட்டார். அதான் கிறிஸ்துமஸ். நான் விரும்புறேன்னா ஒரு மொழியை நீ ஆசீர்வதிச்சார். ஏன்னா மழை வேணுமா மழை வேண்டாமா என்கிட்ட கேட்க மாட்டாரு. ஆண்டவர் எப்பா அவங்க மழை வேணுமா தெரிஞ்சுக்கிட்டோம், நீ வேண்டாமா நான் நிப்பாட்டிக்கிறேன், நீ வெயில் அடியா இப்ப கேட்பாரா? கேட்க மாட்டார். நான் என்ன வேண்டிக் கொள்வோம் அது எனக்கு தருவேன்னு சொல்றாரு. என்ன வேண்டிக்கிட்டோம்?
ஒண்ணுமே இல்லையா? என்னன்னு ஒண்ணு சொல்லுங்க. எல்லாம் மொட்டை மொட்டையா சொல்றோம். நீங்களும் இல்லை எல்லாரும் அப்படிதான் இருக்கும். அதனாலதான் அந்த வசனத்தை திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னில், என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது கேட்டுக்கொள்வதுன்னா என்னத்தை கேட்கறது? ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டோம்னா என்ன செஞ்சிடும்? சொத்தரிக்கிறோம் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம், துதி செலுத்துகிறோம், ஐயாவுக்காய் நன்றி, அம்மாவுக்காய் நன்றி, ஊழியத்துக்காய் நன்றி, இந்த காப்பு சபைக்காய் நன்றி, இந்த ஊருக்காய் நன்றி அப்படியே சொல்லி ஜெபம் எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்னா அவங்க யோசிச்சு அப்புறம் சொல்லுவாங்க, இன்னைக்கு தேசத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம், ஊருக்காய் நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லிட்டு RS-காரங்க 2 பேரும் மிதிச்சுட்டு அவனை காப்பாத்துங்க, இங்கே வந்து கோயிலை உடைச்சிட்டாங்க, இந்த கோயிலை பாருங்க, நான் அவனுக்கு வியாதியா இருக்கேன், வயிற்று வலியா இருக்கேன், அவனை சோப்படுத்துங்க, இப்படியே சொல்லிட்டு இருக்கோம். யாருக்கு வேணும், என்ன வேணும் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவோம்? 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். அவர் பிரசங்க மைக் பண்ணி சுருக்கமாக ஜெபிங்கன்னு சொல்லுவார். அல்ல இல்லையா? சுருக்கமாக ஜெபம் பண்ணுற எதை சுருக்கமாக ஜெபம் பண்ணுறது தெரியாது. ஆனால் வசனம் என்ன சொல்றது? நீங்கள் என்னில், என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்து உங்களுக்குள்ள இருந்து நீங்க கேட்ட உடனே தருவேன்னு சொல்றாரு. அப்ப அந்த வார்த்தை என்ன கேட்கிறாங்கன்னா, ஜெபம்ங்கிறது என்னன்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஒரு வார்த்தையில சொல்ல தெரியும். இப்ப வந்து கேட்கிறான், ஆண்டவரே என் வேலைக்காரன் சுகீனமாயிருக்கிறான், அவன் சுகம் வர வேண்டும். சரியா? எஸ்தர் ராஜாத்தின் ஒரு அம்மா தெரியுமா? எங்க இருக்குது? அந்த எஸ்தர் ராஜாத்தின் ஒரு அம்மா, அந்த அம்மாட்ட வந்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாங்க? மொர்தெகாய், சரியா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்றாரு. எஸ்தர் எங்க இருக்குது? அதுல வந்து சொல்லும் பொழுது எஸ்தர் புஸ்தகத்தை எடுத்து நீங்க வார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல 8ஆம் வசனத்துல எல்லாம் படிச்சீங்கன்னா, யூதர்களை அழிக்கும்படி என்ன செய்யறான்? ஆமான் வந்து ஒரு பெரிய சதி திட்டம் பண்றான். சரியா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நடந்த யாவற்றையும் பத்தி பாக்குறான். ராஜா 2-3ஆம் அதிகாரத்துல ஆரம்பிச்சிடும். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ உன் இஷ்டப்படி செய். என்ன சொல்றான்? 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல யூதரின் சத்துருக்களை நீ இஷ்டப்படி செய்யின்னு சொல்றான். யூதர்களை அடிக்க போறான். நீங்க வீட்டுல போய் நீங்க வந்து பாருங்க. அப்ப வந்து ஆமான் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு அதுல என்ன செஞ்சிடணும்? மொர்தெகாயை தூக்கு போடணும்னு சொல்லிடுறான். இதை வந்து என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, அந்த மொர்தெகாய் வந்து அந்த எஸ்தர் இடத்துல சொல்லுவாங்க. எஸ்தர் இடத்துல சொன்னோடனே அந்த அம்மா என்ன செய்யும்? ஜெபம் பண்ணுவாங்க. 3 நாள் உபவாசம் இருந்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னா, ராஜாவிடத்துல அவங்க வந்து என்ன செய்வாங்க? அவங்க வந்து வருவாங்க. இப்போ அவங்க அந்த ராஜாவிடத்துல யாரும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆனா இந்த அம்மா என்ன செய்வாங்க? ராஜாவிடத்துல போவாங்க. அந்த 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். ராஜா அவனை நோக்கி, எஸ்தர் ராஜாவே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாடு என்ன? நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டால் உனக்கு நான் கொடுப்பேன். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். ராஜா கேட்கிறாரு, நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? இப்ப நம்ம என்ன சொல்லணும்? கொஞ்சம் இதில் உட்காருங்க. நான் ஒரு பொறுமையா பேசுறேன். நான் சொல்ல, அந்த அம்மா சொல்லியிருக்கணும், நீங்க உட்காருங்க, நான் பொறுமையா சொல்றேன். இந்த ஆமான் ஒருத்தர் இருக்கான்ல, இந்த ஆமான் அவன் வந்து உங்கள்கிட்ட வந்து போடான்ல அந்த அதிகாரம், அது யூதர்கள் எல்லாம் அழிக்க போறானா? யாரெல்லாம் அழிக்க போறானா? அந்த யூதர்களை 400 என்னையும் அழிச்சு போவான். அதனால இந்த ஆமான் மோசமானவன். அவன் வந்து இப்ப செஞ்சு போட்டுருக்கான். அங்கே தூக்கு மரம் செஞ்சு வச்சிருக்கான். அந்த தூக்கு மரத்தில் எழுஞ்ச போறான், எல்லாரையும் கொல்ல போறான். எனக்கு பார்த்து எனக்கு ஏதாவது செய்ய அப்படியே சொல்லிச்சு கேட்கறான் பாருங்க. 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல உன் மன்றாட்டு என்ன? அப்போ அவர் சொல்றாரு, என் ராஜ்யத்துல பாதி கடவுள் கொடுத்துட்றேன்னு சொல்றாரு. ஆனால் அந்த அம்மா என்ன கேட்டுச்சு? ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வர வேண்டும்.
என்ன என்ன அழகான மன்றாட்டுவாங்க. அந்த அம்மா குறை சொல்லல, புகார் பண்ணல, ஆர்கியூமெண்ட் பண்ணல, ராஜாட்ட போய் கொஸ்டின் பண்ணல, ஏன் அப்படி எல்லாம் செஞ்சேன்னு எதுவுமே கேட்கல. அந்த மாதிரி சொல்லுது, விருந்துக்கு வர வேண்டும். சரிதானா? 5வது வசனத்துல அவர் 2 பேரும் விருந்துக்கு வந்துட்டாங்க. 6வது வசனத்துல திருப்பி கேட்கலாம், உன் வேண்டுதல் என்ன? திருப்பி அதே சொல்றான். திருப்பி அந்த அம்மா என்ன சொல்லுது, 2வது வாட்டி விருந்துக்கு வாங்கய்யா அப்படின்னு சொல்லுது. அவனும் மகிழ்ச்சியாகி போறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றான், இந்த அம்மா யாரை வச்சு பேசுது? ஆமான வச்சே பேசுது. ஆமான் என்ன சொல்றான், அன்றைக்கு மகிழ்ச்சியாய் புறப்பட்டு போய் சொல்றான். ஆமான் அதை அடக்கி கொண்டு எல்லாத்தையும் பார்த்து அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் ராஜஸ்திரியை பத்தி பேசும்போது 14வது வருஷம் என்ன செஞ்சாங்க, அவன் செஞ்சு வச்சிருக்கிறான்னு சொன்னனால அவனை தூக்கி என்ன செஞ்சுட்டாங்க, அதே மரத்துல. அப்ப அந்த அம்மாவுடைய வேண்டுதல் என்ன? ஒரே வார்த்தை, நீங்க சாப்பிடலாம். சாப்பிடும்போது ஒன்றும் பேசல. அந்த ராஜா பார்க்குறான். பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்துலையும் வந்து சாப்பாடு வைப்பான் பாருங்க. சாப்பாடு வச்சுட்டு கேட்கும் பொழுது அப்போதான் அந்த அம்மா சொல்லுது பாருங்க, 3வது வசனத்துலேயும் 4வது வசனத்துல 7ஆம் அதிகாரத்துல, எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜா உண்டாக்கும் சத்துருவுக்கு உத்தரவாதம் பண்ண முடியாது. இவ்வளவுதான் பேசலாமா? ரொம்ப பேச, ஒரே ஒரு வசனம் பேசிச்சு. அவன் என்ன செஞ்சான், அந்த ஆமானை அவன் செய்த தூக்கு மரத்துல என்ன செஞ்சுட்டான். அப்ப வேண்டுதல் என்ன? சாப்பிடலாம். 3 நாள் சாப்பிட்டாங்க. 4ஆம் நாள் சொல்லுது, என் ஜனத்தையும் எங்களையும் அழித்து கொடுறது ஒரு சந்தோஷமா? ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு திருப்பி கேட்கறான், அப்படின்னா யாரு செஞ்சா? அந்த அம்மா. தூக்கி. அப்ப இன்றைக்கு கடவுள் இடத்துல இன்னைக்கு நான் போய் கேட்கிற மன்றாட்டு என்ன? இந்த நான் ஆண்டவரிடத்துல கேட்கிற மன்றாட்டு என்று சொல்லும்போது நான் வந்து என்ன மன்றாட்டு நான் ஆண்டவருக்கு வைக்க விரும்புகின்றேன். அப்ப அந்த மன்றாட்டுன்னு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையில தான் இருக்க வேண்டும். அந்த ஒரு வார்த்தை என்ன? அதான் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். ரொம்ப பேசாதீங்க, ஜபத்துல என்ன செய்யாதீங்க, ரொம்ப கேட்காதீங்க, ரொம்ப வளர்ச்சி. அவருக்கு தெரியுமே, சாமிக்கு தெரியாதுங்களா? எனக்கு என்ன வேணும் அதை மட்டும் தான் கேட்கணும். நீங்க வேண்டாதெல்லாம் கேட்டுட்டு கடவுள் தரல கடவுள் மேல பழியப்படாதீங்க. உங்களுக்கு சுகம் வேணுமா, சுகத்தை மட்டும் கேளுங்க. வீட்டு பிரச்சனை மட்டும் கேளுங்க. சும்மா ஊரை சுத்தி தெருவை சுத்தி அங்க போச்சு இங்க போச்சு, அவன் சொன்னா இவன் சொன்னா, அங்க போனேன் இங்க போனேன், எந்த விதமான காரியமும் என்ன செய்ய வேண்டாம். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கண்டிப்பாக செய்யப்படும். ஜெபம்னா என்னன்னா, பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்துல 4வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகின்றது. பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களுடன் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்களும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இது எப்படி நடக்கும், என்ன செய்ய போறாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய விண்ணப்பம் என்ன? இப்ப ஸ்கூல்ல ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான். அந்த பையன் வந்து இன்னைக்கு லீவ் எடுக்கணும்னா என்ன இருக்கும்? as I am suffering from fever, நான் இன்று காய்ச்சலில் இருப்பதினால் எனக்கு ஒரு நாள் விடுமுறை அளித்து கொடுக்குமாறு என்ன செய்கிறேன். இதான் விண்ணப்பம். இப்ப விண்ணப்பத்துல சொல்றது என்ன? ஒரு நாள் லீவ் வேணும். அப்ப அதுக்கு என்ன காரணம்? காய்ச்சல் அடிக்கும். விண்ணப்பம் அதுதான். இப்ப எனக்கு என்ன விண்ணப்பம்? இந்த ராஜா வந்து கேட்கறான் இல்லையா, ராஜாத்தியே உன் வேண்டுதல் உன் விண்ணப்பம் என்ன? என்ன உன் விண்ணப்பம்? 1. 2வது என்ன சொல்றாரு? உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன பண்றது? தேவனுக்கு தெரியப்படுத்து. கடவுளுக்கு சொல்லிட்டு வந்துருங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். நீங்க போய் முட்டி போட்டு உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டாம், கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொன்னா. இப்போ ஒரு சாதாரணமா எல்லார்ட்டையும் போன் இருக்குது. போன் இல்லாதவங்க யார் இருக்கிறா?
ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன் அடிக்கிறோம், ஒரு நம்பரை போட்டு அடிக்கிறோம். இப்போ எனக்கே அடிக்கிறீங்க, நம்பரை எடுத்து நான் வந்து ஹலோ சொன்னால் உங்கள் மூஞ்சி எப்படி இருக்கும்? சோத்திரம் பாஸ்டர் சோத்திரம் அப்படிங்க. நான் அதை எடுக்கிறோன்னே எப்படி இருக்கும்? எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியல, எடுக்க மாட்டேன்றானே. நமக்கு இருக்கிற பிரச்சனை எங்கே ஃபோன் எடுக்க மாட்டேன்றான். எங்கே போய் தொலைகிறான்? எதுக்கு ஃபோன் வச்சுருக்கிறாங்க? போய் ஃபோன் நம்பரையும் கொடுத்து வச்சுருக்கிறான், எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு பெரிய மூஞ்செல்லாம் மாறி டென்ஷனாகி உட்காந்துருக்கும். அப்போ கடவுள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வர்றோம், ஜெபம் பண்ணுறோம், கேட்குறோம், சொல்கிறோம், அவர் கேட்டுருச்சுன்னு சொன்னாலும் எந்திரிச்சு என்ன வேண்டியதான், வீட்டு போய் வேண்டியதான். இந்த சாமுவேல் புஸ்தகத்தில் அண்ணாலும் ஒரு அம்மா ஜெபம்னு வந்துச்சு. ஏமா பிடிச்சி வச்சு உட்காந்துருக்கியா? இல்லை. உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு குழந்தை வேணும். போ, எனக்கு குழந்தை கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் போயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் சர்ச்சை பக்கமே வரலையே. நம்ம எது வேணுமோ அதைத்தான் கேட்கணும். அதுக்கு பேர் தான் ஜெபம். தேவையில்லாததெல்லாம் சொல்லி அழப்பிட்டு இருக்கிறதெல்லாம் நிறுத்து. ஜெபம் கிடையாது. இது நானா முடிவு பண்ணிக்கிறேன். ஜெபம்னா இப்படி இருக்கணும். ஜெபம்னா என்ன ஜெபம்? பரமண்டலில் இருக்கிற எங்களுக்காக உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல உண்மையிலையும் செய்யணும். இது கடவுளை புகழ்ந்து பேசியாச்சு. அப்புறம் அடுத்தது அன்றென்று வேண்டிய நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? ஒரு வருஷத்துக்கு உள்ள சேர்த்து உள்ள வச்சுக்கிட்டு உட்காந்து சண்டை போட்டு இருக்கிறோம். வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சுக்கிறோம்ல, சீட்டை நினைச்சிடும். என்ன கடவுளே ஒண்ணும் இல்லை, மழையை காணுமே ஒண்ணும் இல்லை, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் என்ன சொன்னார்? அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை கேளு, இன்னைக்கு தரேன். காகங்களை யோசித்து பாருங்கள், அவர் விதைப்பதும் இல்லை, நடப்பதும் இல்லை. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு காணும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்யறவர்களை நாங்கள் எங்க மன்னிச்சோம்? ஜெபம் பண்றது தான் ஜெபம். இதுதான் பிரேயர். சொன்ன பிள்ளைதான் பிரேயர். ஆண்டவர் சொன்ன பிரேயர் எவ்வளவு பெரிய கருத்து தெரியுமா? எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்யறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு எங்க மன்னிச்சாரா? நானும் மன்னிக்கல, அவனும் மன்னிக்கிறேன். இன்னும் சண்டை போட்டு தானே இருக்கிறோம். வீட்டுக்குள்ள எங்க சமாதானம் இருக்கு? அப்ப இவர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்கறத தெளிவா கேளுங்க. என்ன வேணுமோ அது ஒரு வார்த்தையில கேட்க கத்துக்கொள்ளுங்க. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட. இன்னைக்கு பைபிள்ல பாருங்க, எல்லா வசனம் கிருபை பெற்றவளே நீ வாழ்க. யார் சொல்லுவா? தேவதூதன் மரியாதை பார்த்து சொல்லுவான். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, உனக்கு உண்டானது பரிசுத்தா சிரிக்கும். அந்த அம்மா சிரிச்சவன நீ சிரிக்காத, அது பாரு நடக்கும். அது வரைக்கும் வாயை மூடிட்டு உட்காந்து உனக்கு பயசே வராது. முடிஞ்சு போச்சா? கடவுள் என்னைக்கு சுருக்கமாக தான் இருப்பான். நம்ம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? லபதீபம் அடிச்சுட்டு கத்துக்கிற வாயிலே வைத்திலே அடிச்சுட்டு ஐயோ கடவுளே அங்க பாருங்க, ஐயோ கடவுளை இங்க பாருங்க, இது வந்திருக்கலாம், அங்க வந்து தேவையில்லாததெல்லாம் என்ன செய்யக்கூடாது. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படக்கூடாது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நான் சொல்றதுல பைபிள் வசனம் தான். இந்த வார்த்தைகளை மண்டைக்குள்ள ஏற்றிட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு கதை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு நீங்க போன் எடுத்து சொன்ன உடனே அவ்வளவு பிரைட்னஸ் வர மாதிரி நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போங்க. ஆண்டவர் பாருங்க. இந்த ஆண்டு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. பல பேசிட்டு இருக்காங்க. என்ன வேணும்னு மட்டும் கேட்டு பாருங்க. என்ன வேணும்னு கேட்டு பர்டிகுலராக சொல்லுங்க. சும்மா போட்டு ஆண்டவரே நான் ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்டுக்குள்ள போக முடியல, மூஞ்சிலும் முடிக்க முடியல, எனக்கு ஒரே கஷ்டம் சாமி, என்ன செய்யறேன்னு தெரியல, அவன் மூஞ்ச பார்த்தாலே கஷ்டமா இருக்கு, அந்த பாஸ்டர் வந்து கார்ல இறங்கிட்டானாலே அவனை பார்த்தாலே எரிச்சலாம் வருது, இப்படிலாம் சொல்லி யோசிக்காதீங்க. எதையும் பத்தி யோசிக்காதீங்க. என்ன வேணும்? அந்த பாஸ்டர் வேணுமா வேண்டாமா? அது வேண்டாம், முடிஞ்சு போச்சு. ஆண்டவரே தூக்கி போடுங்க. எனக்கு இது வேணும், எனக்கு சுகம் இல்லை, இந்த சுகம் வேணும், எனக்கு சுகம் வேணும். எங்க வீட்டுல பிரச்சனை, இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க. எது வேணுமோ அதை மட்டும் கேட்டு பாருங்க. இந்த வருஷம் கேட்டு பாருங்களா? இந்த வருஷம் கேட்டு பாருங்க. எது வேணுமோ அதை மட்டும் கேளு. சும்மா வேண்டாதெல்லாம் போட்டு என்ன செய்யுங்க? கடவுளை அவர் மறந்துடுவார். இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், நீங்களே வரும்போது ஏன்டா வந்து பேச வந்தீங்கன்னு வச்சிங்களேன். நான் 1990 வந்து இந்த ஊரில் இருந்தேன். 90 வந்து 85 வந்து கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு 2 பிள்ளைகள் வந்தாங்க. ஏம்மா என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா, இந்த நேரம் வந்து இல்லைங்க நான் சொல்கிறத கேட்டுக்கிறது முடியல. நான் காக்கூரில் தான் இருந்தேன். இந்த அவருக்காரில் அவரு குடும்பத்தை தான் ஐயோ அந்த குருபாதம் இருந்தாரு, குருபாதம் இவர் இருந்தார்ல, அவர் இருந்தார். என்ன வேணும்னு சொல்லு, கொஞ்சம் இருங்க நான் சொல்லி அப்போ உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு சொல்லணும்ல, எல்லாத்தையும் விவரமாக சொல்லணும்லன்னு சொல்கிறோம். என்னத்தை சொல்லுவீங்க? நான் மண்டையில் ஏறவே ஏறாது. எனக்கு அவசரத்தில் உட்காந்துருப்பேன். என்ன நம்ம இப்படி போட்டு நம்ம சாவடிச்சுட்டு இருக்குது. ஐயோ கடவுளே, நம்ம போட்டு இப்படி சாவடிக்கிறாங்களே நான் நினைக்கிறேன். அப்ப கடவுள் என்ன நினைப்பாரு? அப்ப கடவுள்கிட்ட என்ன வேணுமோ அதை என்ன செஞ்சீங்க சொல்லிட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்கு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை நீங்கள் கொடுக்க முடியும் என்று சொல்லும்போது, நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ
அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்லும்போது 2 வாக்குத்தத்தம் கொடுக்குறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 1:5 என்ன சொல்லுது? நான் மோசையோடு இருந்தது போல உன்னிடம் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சரிதானா? அப்ப நாம கடவுள் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவையில்லாததெல்லாம் பேச வேண்டாம், தேவையில்லாததெல்லாம் கேட்க வேண்டாம். கடவுள் தெரியும், கடவுள் தெரியும். ஆண்டவரே எனக்கு இது பிரச்சனை, இது தீர்த்து வைங்க. இந்த வருஷம் கேட்டு பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் போட்டுக்கா. யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் படியத நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். இதுதான் இந்த வருஷத்தினுடைய என்ன வார்த்தை? வாட்ச் வேர்ட், விழிப்பு வார்த்தை, வாக்கு தத்துவம். முதல்ல சொல்லிட்டார், நீ கேளு நான் உனக்கு கொடுப்பேன், நீ என் நிமித்தம் கேட்கலன்னா என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன். என் வார்த்தைகள் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருந்து நிலத்திலிருந்து கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும், செய்யப்படும். அப்படி கேட்கும்போது உயிரோடு இருக்கும் வரை ஒருவனும் உங்களை என்ன செய்ய முடியாது, ஏற்று நிற்க மாட்டான். மோசையோடு இருந்தது போல உங்களோடும் இருப்பேன். அதுக்கப்புறம் என்னது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இந்த வருஷம் இந்த வார்த்தையை டெஸ்ட் பண்ணி பாருங்க. பார்க்குறீங்களா? இந்த வருஷம் வாராக்காம ஒன்று என்ன செய்வேன், தலையாக்குவேன். எத்தனையோ வசனங்கள் சொல்லியிருக்காரு, எத்தனையோ வார்த்தைகள். இந்த 2 வார்த்தை 3 வார்த்தையை மட்டும் உள்ள ஏற்றுங்க. ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய பணிகள், பயணங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் கத்த நம்ம நிறைவாய் கிருபையா நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராங்க. ஆமென். பாடம் வந்து இப்போ நம்ம கற்றுக்கிட்டு அந்த நீங்கள் வருடத்தின் அவங்களுக்கு கவர் காணிக்கை கொடுத்துருப்போம். அந்த கவர் காணிக்கையை இப்பொழுது ஒரு பாடப்படுறது அந்த ஐயா ஒரு வசனம் காடு கொடுப்பார். அதை பாடலை வாங்கி பின்பது கொடுத்து பின்பது அந்த கவரை நீங்கள் என்ன செய்ய இங்கே வந்து வைத்து விடுங்கள். அப்பொழுது 2வது காணிக்கை கவர் தவறாக எடுக்கப்படும். 2 பாடல்கள் பாடுறது. ஆமாம். யாராவது சிறப்பு பாடலேருந்து பாடுறாங்கன்னா வந்து காணிக்கை வந்து பாடுங்க. சரி, ஜெயபாசன் 185வது பாடலை நாம் பாடுவோம். எந்த நாவின் புதுப்பாட்டு எந்த இயேசு தெரிகிறார். இந்த பாடலை நம்ம அனைவரும் எழுந்து பாடும் பொழுது நீங்கள் கவர் காணிக்கை நீங்கள் எடுத்து செஞ்சுருங்க கொடுக்கும்படி நீங்கள் தாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தரு
தருகிறார். தந்தை தாயும் நண்பார் உற்ற நாவுமாகினார். தந்தை தாயும் நண்பார் உற்ற மௌரவுமாகினார். நிந்தையாகி எங்கும் அவர் மேன்மை கூறுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாளில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வைக்காக காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும், வாழ்வைக்காக காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாளில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாளில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில் தேவனாவோ தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில் தேவனாவோ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாளில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆண்டவருக்கு நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆண்டினுடைய முதலாவது காணிக்கை எங்களுடைய தோத்திர காணிக்கை கொடுக்கும்படியான ஒரு கிருபையும் சிலாக்கியத்தையும் கொடுத்தேன். இந்த ஆண்டு முதலாவது நாளில் நாங்கள் உமக்கு கொடுக்க ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறீர்கள் ஆண்டவரே. இதோ இந்த ஆண்டு நாங்கள் செய்ய இருக்கிற நிறைய ஊழியர்கள் உண்டு, பணிகள் உண்டு, பயணங்கள் உண்டு, பிள்ளைகளுடைய படிப்பு உண்டு, எங்களுடைய விவசாயம் உண்டு. ஆண்டவரே, எல்லாவற்றையும் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்வதற்கு நீர் பலம் தருவே நம்புகின்றோம். அதுபோல நீங்கள் என்னில் நிலைத்திருக்கின்ற பொழுது நீங்கள் கனி கொடுக்க முடியும். என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது அனைத்தும் கிடைக்கும் என்று சொல்லுகிறேன். உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்கிற ஆண்டவர் தாமே. இதோ இந்த நாளிலும் படைத்திருக்கிற காணிக்கையும் எங்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலே நாங்கள் உட்கொண்டு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவர் அமுக்கியை குலுக்கி சலிந்து விடும்படியாக, நோக்கங்கள் நிறைவேறும்படியாக, எல்லாம் நாங்கள் திரும்பி இழந்ததையெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களையும் நாங்கள் படைத்திருந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரை இந்த ஆசீர்வாதமான புதிய ஆண்டிற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குறுதங்கள், உனக்கு என்ன வேண்டும் என்று எங்களை பார்த்து நாங்கள் கேட்கின்ற பொழுது என்ன வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்ள தீர்மானித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை திரும்பியாக ஜெபிக்கிறோம். யாக்கோபை பார்த்து கேட்ட பொழுது, நான் உம்மை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். அங்கே அவனை ஆசீர்வதித்தீர். அதே போல இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதங்களை தாரும், நல்ல ஒரு ஆண்டவரை மகிழ்ச்சியை தாரும் ஆண்டவரை. எங்களுக்கு சுகம் இல்லாத இடங்கள் உண்டு சுவாமி, சுகவீனங்கள் தலைவீனங்கள் உண்டு, வீட்டிலே பிரச்சனைகள் உண்டு ஆண்டவரை, குடும்பத்திலே போராட்டங்கள் உண்டு ஆண்டவரை. எல்லாவற்றையும் இந்த ஆண்டு நாங்கள் கேட்கிற பொழுது ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவரை. இதோ கேட்கிறோம் ஆண்டவரை, எல்லா பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க முடியாமல் சமூகத்தில் வருகிறோம். எல்லா கஷ்டங்கள், எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள முடியாது நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரை. நீர் சொன்னது போல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடம் இருக்கிறார். உங்கள் வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் ஆண்டவரே. உயிரோடு இருக்கின்றவரை உன்னை ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லுகின்ற வார்த்தைகள், எத்தனையோ வார்த்தைகள் உண்டு சுவாமி. இறையாதே, அமைதலாயிரு, பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்த்து நாங்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குணமாக்கும் ஆண்டவர், நீ சொன்ன வார்த்தைகள், நீ போகலாம்
உன் மகன் பிழைத்திருக்கான்னு சொன்னது போல உன் வியாதி நீங்கியது என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை அனுப்பும் ஆண்டவரை எங்களை சுகப்படுத்தும். இந்த ஆண்டிலே நாங்கள் கேட்க இருக்கிற எல்லா காரியத்தையும் சுருக்கமாக ஆண்டவரை ஒரே வார்த்தையில கேட்க ராஜாத்தியே உன் மன்றாட்டு என்ன என்று கேட்ட பொழுது அவன் என்னுடைய விருந்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அழைத்தார்கள். முடிவிலே யார் எதிர்த்தார்களோ அதே அவன் தூக்குமரத்தில் தூக்கி போடப்பட்டான் ஆண்டவரை. அதே போல என்னுடைய வாழ்வில் எதிரிகள் எல்லாம் நீங்க முடியாக ஆண்டவரை, என்னுடைய வாழ்வில் செழிக்க முடியாது, நம்முடைய பயிர்கள் ஆண்டவரை தலைக்கும்படியாக நாங்கள் விதைத்திருக்கிற விதைகள் எல்லாம் ஆண்டு 100 160 பலம் தர முடியாது. இந்த புதிய ஆண்டை ஆசீர்வதிமையா, படிக்கிற பாடங்கள் செய்கிற வேலைகள் எங்களுடைய விவசாயம் எல்லாவற்றையும் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தரை ஆசீர்வதித்து எல்லா நன்மையினாலும் எல்லா கிருபையாலும் ஆசீர்வதித்து விளையாட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, சித்தம் மரணத்தை செய்யப்படும் போல உங்களை செய்யப்படும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடிவுள்ள சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமணத்தை உண்மையில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுமே நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். பராபர ஸ்தோத்திரம். உங்களை யாருக்கும் மீண்டுமாக புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை மாசமான ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன். அப்படியா இருங்க. இப்பொழுது ஐயா வந்து இப்போ நம்ம புது வருஷம்னால அந்த பொன்னாடையை பற்றி ஐயா வந்து கொஞ்சம் கௌரவிப்போமா? ஓகே, இதை பற்றி புது ஓகே.